இதுல இந்த 15வது தினம் பராத்துடைய இரவு. அந்த பராத்துடைய இரவுல நின்று வணங்குறது, ரொட்டி சுட்டு மக்களுக்கு கொடுக்கறது, அன்றைய நாள் நோன்பு வைக்கிறது, அது ஒரு சிறப்புக்குரிய விஷயம்னு சொல்லி அதனால் பராத்துடைய இரவு, பராத்துடைய நாள் அப்படின்னு சொல்லி பிரச்சாரங்கள் எல்லாம் அதிகமாயிட்டு இருக்குது. வலைத்தளங்களில் சில செய்திகளை நீங்கள் பார்த்துருப்பீங்க. நாட்டில் மக்கள் ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழ்நிலையில் வங்குரோத்தான நிலையில் இருக்கிறாங்க. இந்த வங்குரோத்தை போக்குறதுக்காக வந்தது தான் இந்த ஷாபானுடைய 15வது பராத்துடைய நாள் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தியை வேற சொல்கிறாங்க. இப்னு மாஜாவில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, இந்த ஷாபான் மாதத்தினுடைய அரைவாசி அடைந்து விட்டால், அரைவாசி என்றால் 15வது நாள், அந்த நாள் அடைந்து விட்டால் நீங்கள் அதனுடைய இரவில் நின்று வணங்குங்க. வசூமு யௌமஹா, அந்த பகலில் நீங்கள் நோன்பு வையுங்க. ஏனென்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஷாபான் மாதத்தினுடைய 15வது நாள் அரைவாசியினுடைய அந்த தினத்தின் சூரியன் மறையும் போது இந்த உலகத்தின் வானத்துக்கு இறங்குகிறான். இறங்கி என்னிடம் யார் பாவ மன்னிப்பு கேட்கிறார் அவருக்கு நான் மன்னிப்பு கொடுக்கிறேன், யார் ரிசுக்கு விஸ்தீரணம் கேட்கிறார் அவருக்கு நான் ரிசுக்கு அளிக்கிறேன், யாரு வங்குரோத்தாக இருக்கிறார் அவருடைய வங்குரோத்தை போக்குகிறேன், மேலும் இப்படி 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 யாரெல்லாம் என்கிட்ட என்னென்ன கேட்கிறாங்களோ அதெல்லாம் நான் கொடுக்கிறேன் அப்படின்னு அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருப்பான். ஹத்தா தத்துல் அல் ஃபஜர், ஃபஜ்ர் வரைக்கும், காலை பொழுது வரைக்கும் அப்படி என்று ஒரு ஹதீஸ். அதே மாதிரி ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவங்க அறிவிக்கக்கூடிய ஒரு ஹதீஸ், அதுவும் இப்னு மாஜாவில் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸ் தான். ஒரு நாள் இரவு ஆயிஷா நாயகி எழும்புறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை காணோம். அப்போ தேடிக்கிட்டே அவர் பின்னாடி போகிறாங்க. போனோன்னே ஜன்னத்துல் பக்கையில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை ஏந்தி பிரார்த்தனை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. ஆயிஷா நாயகியை கண்டோடனே நம்ம பயந்துட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லை நான் நீங்கள் மற்ற மனைவிமார்கள்ட்ட போயிட்டீங்களோ அப்படின்னு நினச்சிட்டேங்கிறாங்க. அப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, ஆயிஷா நிச்சயமாக இன்றைய நாள் ஷாபான் மாதத்தினுடைய அரைவாசி அடைஞ்சிட்டுன்னு சொன்னால் அல்லாஹ் தஆலா அந்த அடிவானத்துக்கு இறங்கி என்ன செய்கிறான்னு சொன்னால் மனிதர்களுக்கெல்லாம் மன்னிப்பு வழங்குறான். எந்த அளவுக்கு மன்னிப்பு வழங்குறான்னு சொன்னால், ஒரு ஆட்டினுடைய முடி எவ்வளவு இருக்குதோ அந்த அளவுக்கு மக்களுக்கு மன்னிப்பு வழங்குகிறான் அப்படி என்று சொல்லி அந்த ஹதீஸும் வருது. அது திருமிதியிலையும் பதிவாக இருக்கக்கூடிய ஹதீஸ், இப்னு மாஜாவிலையும் பதிவாக இருக்கக்கூடிய ஒரு ஹதீஸாக அந்த ஹதீஸை பார்க்கலாம். இந்த ஹதீஸை சொல்லித்தான் என்ன செய்யுங்க, இந்த பராத்துடைய இரவை மிஸ் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. மார்க்கத்தினுடைய எந்த ஒரு இபாதத்தையும் சஹீஹான ஹதீதுகளின் அடிப்படையில் தான் நாங்கள் எடுத்து நடக்கணும். இந்த 2 ஹதீதை பொறுத்த வரைக்கும், இந்த 2 ஹதீது இது சம்பந்தமா, இந்த பராத் இரவு சம்பந்தமா வரக்கூடிய எல்லா ஹதீதுமே இட்டுக்கட்டப்பட்ட லைவான ஹதீதுகளாகவே இருக்கிறத நாங்கள் பார்க்கலாம். இதுல இமாம்களுடைய கருத்துக்களை எடுத்து பார்த்தால், இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களே இந்த ஹதீது லைஃப், இது இட்டுக்கட்டப்பட்ட ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அறிவிப்பாளர்களை எடுத்து பார்த்தோம்னு சொன்னா, அபூபக்கர் இப்னு அப்துல்லா அப்படின்ற ஒருத்தர் வாராரு, அவர் ஹதீதுகளை இட்டுக்கட்டக்கூடியவர் அப்படின்னு சொல்லி இமாம்கள் சொல்றாங்க. இப்னுல் ஜௌசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்க, ஹதீதுன் லா யஸிஹ், இந்த ஹதீஸ் சஹீஹே கிடையாது அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி இமாம் இராக்கி என்ன சொல்றாங்கன்னா, இஸ்னாது லைஃபுன், இந்த ஹதீஸுடைய இஸ்னாது ரொம்ப லைவா இருக்குது அப்படிங்கிறாங்க. இமாம் ஐனி அப்படி அவர் என்ன சொல்றாங்கன்னா, இதுல இஸ்னாது லைவா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இப்னு அபி சபுராங்கிறவர், அதாவது அவர் பேர் அபூபக்கர் பின் அப்துல்லா பின் முஹம்மது பின் சபுரா அப்படிங்கிறவர் மதீனாவினுடைய ஒரு முஃப்தியாக இருந்தாரு, பக்தாதினுடைய ஒரு காலியாக இருந்தாரு. இவர் லைவானவர். இமாம் ஷிஹாபுத்தீன் அல் பூசரி ரஹிமஹமுல்லா அவர் என்ன சொல்றாங்கன்னு சொன்னா, இவர் ஹதீதுகளை இட்டு கட்டக்கூடியவர்,
அப்படிங்கிறத இமாம் யஹ்யா பின் முயின் அவருடைய ரிவாயத்திலிருந்து எடுத்து சொல்றாங்க. இப்படி இமாம்கள் எல்லாருமே இந்த ஹதீஸ் எல்லாம் லைவானது, இட்டுக்கட்டப்பட்டது, எதுவுமே சரியில்லை அப்படின்னு சொல்றாங்கங்க. அப்போ மார்க்கத்தினுடைய அடிப்படையில் ஒரு இபாதத்தை செய்கிறார், நோன்பு வைக்கிறார் இருந்தால், ஒரு தொழுகிறதா இருந்தாலும் அது ரசூல்லாவுடைய வழிகாட்டுதல இருக்கணும். ஏன்னா நம்ம அடிக்கடி சொல்றோம், தீன் என்பது அல்லாஹ்வுடைய கட்டளை, ரசூல்லாவுடைய வாழ்க்கை வழிமுறை, இது ரெண்டையும் அணுவா பின்பற்றுறதுல தான் ஈருலக வெற்றியும் தங்கியிருக்குங்கிறோம். அப்போ அணுவா பின்பற்றினா ரசூல்லாவுடைய வாழ்க்கை முறை எங்கே இருக்குதுங்க? அந்த ஹதீஸை இட்டுக்கட்டப்பட்ட ஒரு லைவான ஹதீஸுங்க. எனவே இந்த பராத்துடைய நாள் ரொட்டி சுடுறது, பராத்துடைய இரவு மகள் என்ன செய்யறது, நின்று வணங்குறது, அன்றைக்கு நோன்பு வைக்கிறது அப்படிங்கிற ஒரு மார்க்கம் இல்லை. ஆனால் ஷஅபான் மாதத்துல வளமையா ரசூல்லா அதிகமா நோன்பு வைப்பாங்க. அந்த அடிப்படையில வளமையா நம்ம நோன்பு வச்சுட்டு இருந்தா சரிங்க, வளமையா ஒருத்தர் இதுக்குன்னு பிடிச்சது பித்அத் ஆயிரும். ஏன்னா நபிகள் நான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன்ங்கறாங்க. இந்த மார்க்கத்தில் இல்லாத கொண்டு வந்து அது நிராகரிக்கப்பட்டுரும், அது பித்அத் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி சொல்றாங்க, குல்லு முஹ்தஸத்தின் பித்ஆ, எல்லா புதுசா எல்லாமே பித்அத், குல்லு பித்அத்தின் தலாலா, இந்த எல்லா பித்அத்தும் வழிகேடு எல்லாம் நரகத்தில் அப்படிங்கிறாங்க. அதே மாதிரி அல்லாஹ் தஆலா சொல்றான், யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றையோடு இந்த மார்க்கத்தை பூர்த்தியாக்கிட்டேங்கிறான். அப்ப பூர்த்தியாக்கின மார்க்கத்தில் இல்லாத எப்படி சேரும்? எனவே இந்த பராத்து ரொட்டி என்கிற ஒன்று இல்லை, அதுக்கு எந்த ஒரு சரியான ஹதீஸுமே இல்லை. எல்லா இமாம்களும் அது லைவ் எட்டுக்கட்டப்பட்டது சரி வராது அப்படின்னு சொல்லிக்கிறாங்க. எனவே நாங்கள் இந்த ஷஅபான் மாதத்தை நோன்பு வைக்கிறத கொண்டு வளமையாக சிறப்பிக்கிற மாதிரி சிறப்பிப்போமே தவிர, இந்த பராத்திரவு அப்படிங்கிற ஒரு சடங்கு இல்லவே இல்லை அப்படிங்கிறத தெரிஞ்சு கொள்ளணும். அல்லாஹ் நம் அனைவரையும் சரியான ஈமானோடு, இஸ்லாத்தோடு, அதனுடைய சடங்கு சம்பிரதாயங்களை எடுத்து